எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஏன் திடீர்னு டைவர்ஸ் வருது? இப்போ சார் ஒரு பொண்ணுக்கு வந்து 34 வயசுக்கு மேலே திருமணம் வச்சுருக்கோம். வீட்டில் ஒரே பொண்ணு, அந்த பெற்றவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 34க்கு மேலே தான் திருமணம் நடக்கணும், ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? எல்லா ஜோசியரும் வந்து 27 முடியுன்றாங்க. ஒரு சிலர் வந்து திருமணத்தை வந்து பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், உங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய நேரம் இல்லை. 34 ஏன் சார் 34 வயசில் பொண்ணுக்கு திருமணம் பண்ணாங்களோ அவங்க திருப்பி கேட்பாங்க. கேட்டுட்டாங்க. அப்போ கேட்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? பண்ணி பாருங்கள், பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை நடக்க தான் செய்யும். அப்போ 34 வயசில் தான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் நடந்து நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெல்லை வசந்தன் கிட்ட ஒரு தெரிந்த ஒருத்தருடைய ஜாதகம், பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் கொடுத்தா, இது ரெண்டுமே பொருத்தமே இல்லாத ஜாதகம் இல்லை. ரொம்ப அவங்க தீர்மானிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணணும்னு ஃபேமிலியில். அவங்க ஏதோ ஒன்றுக்குள்ளே ஒன்று வரவு, என்ன பண்ணினாலும் 3ஆவது வருஷம் டைவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இதுதான் நடக்கும்னு சொல்லுங்கள். இதையும் மீறி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிட்டோம். இப்போ சொல்லும்போது கரெக்டாக ஆச்சு, 3ஆவது வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதான் சார், இப்போ சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த பெற்றவங்களும் ஏற்றுக்க முடியாது. என் பொண்ணை வச்சுட்டு பார்க்க முடியுமான்ட்டு ஒரு பொண்ணு. அப்போ நடக்கும்னு சொல்கிறது நம்ம தான், இந்த பிரச்சனை சொல்கிறது நம்ம தான். அவங்க ஏற்றுக்கணும் சார். இல்லை என் பொண்ணை வச்சு பார்க்குறேன், ஒரு 34 வயசோட ஏற்றுக்குவாங்களா? முடியாது. அப்போ சந்தோஷம் தான் சார். அதே சமயத்தில் நான் இன்னொன்று கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோக்கியமான மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, இப்போ என்னடான்னா இப்படி ஒரு குடிகாரனா வந்துட்டானே சார் அப்படிங்கும்போது நான் நினச்சேன், பொருத்தம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை ஜாதகத்தை தனியாக கொடுத்து இந்த ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ. ஏன்னா அந்த பாதிக்கிற நிறைய டைவர்ஸ் காரணம் இம்பார்ட்டன்ஸ். குழந்தை இல்லைன்னொன்னே உடனே இந்த பொண்ணு மேலே பழியை போட்டு தப்பிக்க பார்க்கறது. இது ஆரம்பத்துலேயே வந்து நான் ஒரு குடும்பத்தில் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவர் சொல்லிட்டார், இல்லை இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இது இந்த காரணத்தினாலேயே டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ லக்னமாரியாச்சு கடைசியில் டைவர்ஸ் உண்மை. இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு 3 ஏதோ ஒன்று இருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு ஏதோ ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் பாதிப்பு கொடுக்கும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் செவ்வாய் சனி ராகு இருக்குது, நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும். இதை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார், இத்தனை வயசு கழிச்சு யாராவது பையனை முடிப்பாங்கன்னு போது வீட்டில் ஒரே பையனை பொண்ணை விடுங்க சார், பையனை ஒரே பையனாக இருப்பான், இவனுக்கு 34 தான் முடியும்னு ஒத்துக்குவாங்களா? அவங்க சீக்கிரம் பேரம்பத்தியை பார்த்து நினைக்க மாட்டாங்களா? ஆனால் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் விதி. நீங்கள் பண்ணுவீங்க, பிரச்சனையை சந்திப்பீங்க, வெளியே வருவாங்க, மறுபடியும் இன்னொரு திருமணம். அப்புறம் தான் அந்த பிரச்சனையை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆகா அன்னைக்கு சொல்லாமல் கேட்காம விட்டமேன்ட்டு அதுக்குள்ளேயும் பல கஷ்டங்களை உணர்ச்சி வெளியே வந்துடுவாங்க, மன உளைச்சல் வந்து. அப்போ அந்த செவ்வாய் சனி ராகுன்றது 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுதான் வெளியே வரும். இது சொல்லும்போது கேட்கணும். பெற்றவங்க நீங்கள் கேட்குற கேள்வி அதான் என்னால் பேர் சொல்லும்போது கேட்கணும். கேட்கலைங்கும் போது நான் திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட வசந்தன் சொன்னார், உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க சார். நான் பணமே கட்டல, எனக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? அங்கே 196 பேர் மயிலாப்பூருக்கு பணத்தை கட்டிட்டு அப்படியே கையில் சூட் கேஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு 1200 ஓட்டில் ஜெயிப்பீங்க, இல்லாட்டா 12,000 ஓட்டில் ஜெயிப்பீங்கன்னாரு. கடைசியில் நான் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு காரில் வரேன். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க உங்கள் பேர் ஜெயா டிவியில் ஓடுது, உங்களுக்கு ஏதோ சீட்டு கொடுத்துருக்காங்களா? ஐயோ இப்போ தான் சொன்னார் வசந்தன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு, நீங்கள் போய் வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படியே காரை டைவர்ட் பண்ணி நேரம் போயஸ் கார்டன் போய், என்னம்மா நான் சீட் கேட்கவே இல்லையாண்ணே, நீங்கள் கேட்டால் தான் நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறேன். இல்லை என்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேனா? இப்படி கேட்டால் நான் என்ன நான் என்னம்மா பண்ணுறேன்னு, மரியாதையாக போய் பணத்தை கட்டிட்டு வேலையை பாருங்கள். இல்லைம்மா நான் பிரச்சாரம் பண்ணிவிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன் நான் பண்ண போகிறேன், போகிறதா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கரெக்டாக 1600 ஓட்டில் ஜெயிச்சேன் சார். சூப்பர். அது பெரிய விஷயம் இல்லை சார். இப்போ அப்புறம் அதே இப்போ கேட்டாங்க என்ன,
என்ன சார் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு உடனே எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருந்தாங்க. இல்லை சார் நான் சீட்டே கேட்கல. அப்போது நெல்லை வசந்தனும் எங்கிட்ட சொன்னால் நீங்களும் எனக்கு சொன்னீங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிற இது உங்களுக்கு கிடையாது, ஆனால் பதவி உண்டு. நீங்கள் சரி ஓகே எலெக்ஷனில் நீங்கள் அரசியல் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தால் கூட இப்போ அரசியலுடைய வேனில் ஏறி போகத்தான் போகிறீங்க, ஒரு ரவுண்டு வரதான் போகிறீங்க, அது நடக்கதான் போகுது. போலீஸில் போகாத வரைக்கும் எல்லாமே நல்லது தான். அரசியல் சம்மந்தமான ஆமாம், அரசியலில் தப்பாக போனால் தான் போலீஸ் வேனில் ஏற்றிடுவாங்க. அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் இங்கே ரவுண்டில் வரதான் போகிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. நான் வந்து என்னுடைய நாடகத்துக்கு சிஎம் வந்தபோது அவர் சொன்னார், அவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன், நான் 2026 நான் கூப்பிடுவேன், அவர் ஒரு கண்டிப்பாக வருவேன் சார் அப்படின்னேன். அவ்வளோதான். எனக்கு ஏனென்றால் நட்பு தான் வாழ்க்கையில் முக்கியம் சார். கொள்கைகள்லாம் அடுத்தடுத்தது. நம்ம வந்து பணத்துக்காகவோ வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்காகவோ நான் ஒரு இடம் மாறுறேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. சில பேர் அப்படி மாறும்போது கூட அவங்க கட்டத்தில் இருக்குது அப்படி என்கிட்ட கலைஞர் ஒரு தடவை கேட்குறாரு, சட்டையில் தான் இவ்வளோ கட்டம் போட்டிருக்கீங்க, இதை தாண்டி அந்த அம்மா உங்களை கட்டம் கட்டுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது என் ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி அது அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கிறவங்களை கேலி பண்ண மாட்டார். மஞ்சள் போட்டார். ஆமாம், இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன், கேலி பண்ண மாட்டார் இன்னொருத்தரை, அவர் கேலி பண்ண மாட்டார். நான் இப்போ விபூதியோடு தான் போய் இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகிறேன், சிஎம்மோட போகிறேன், அங்கே விபூதியோடு தான் போகிறேன், என்ன விபூதி போட்டிருக்கீங்க கேட்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு உண்மையான நட்புங்கிறது என்னென்னா யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் நட்பு. அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது வந்த உடனே நீங்கள் தான் ஃபோனும் கையுமா பிஸியாக ஆகிடுவீங்க. ஏனென்றால் அது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். நான் மறுபடியும் இன்னொரு தடவை வேணா ஒரு நம்பர் சொல்கிறேன், அப்போது ஒரு தடவை தான் சொன்னீங்களேன்ட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது. 8667228605. சார் பேர் NG குமரன்.